என் வம்சத்திலே யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல மிதிச்சது கிடையாது. உன்னோட சேர்ந்து இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நீ செய்யற பொய் பித்தலாட்டத்துக்கு என்னைக்கா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். கொஞ்சம் முன்னாடி வந்துட்ட. இந்த பாரு எசக்க பெசக்க பேசினீன்னு அடிச்சு கொண்டுடுவேன். போலீஸ கண்டாவே எனக்கு பயம். செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே, நல்லா இருப்பா, நல்லா இரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எது வந்து உட்காருவ? கோபப்படாதே மகனே, உனக்கு அது பிடிக்காதுன்னதே இங்கிட்டு பக்கவாட்டுல உட்காண்டேன். நானே உன்னை கூப்பிட்டு அனுப்பணும்னு நினைச்சேன். செஞ்சிருக்கலாமே அப்பு, குடியாந்து இருப்பேனே. என்ன விஷயம்? ஆமா, நீ என்னமோ சாமியார்னு சொல்லிக்கிட்டு உலகாரத்தோடனுக்கெல்லாம் குறி சொல்றியாம? பேச்சிப்பாறையில ஒரு விபத்து நடந்ததா புகார் கொடுத்தாங்கல்ல? ஆமா. அன்னைக்கு பேச்சிப்பாறையில் நடந்தது விபத்து இல்ல, கொலை. கொலையா? அந்த பொண்ணு கொலை பண்ணி காருக்குள்ள போட்டு மலை மேல இருந்து கீழே உருட்டி விட்டாங்க. இதுக்கு அவ உருசனும் உடந்தையா இருந்திருக்கிறேன். இதை சொல்லவே இங்க வந்தேன். புதுசா கதை விடுறியா? அந்த காருடைய நம்பர் என்ன? அந்த காரோட நம்பர் என்ன? TN01A3335. என்னது? TN சைபர் 1A சைபர் 1A 3335 3335. காருடைய கலர் ஒயிட். ஒயிட் வெள்ளை. வெள்ளை இல்ல மகனே. இப்ப நீ வெளியே போறியா? உள்ள வச்சு போட்டுடுமா? உள்ள எனக்கு என்ன வேலை மகனே? வெளியவே வேலை இருக்கு. இந்த நான் அப்பறே சொன்னேன் எனக்கு எல்லாம் சரி வராதுன்னு. என்ன உள்ள போறதுக்கு கூட்டு வந்தே நீ? வெளியில போ. செத்தாலும் உனக்கு சௌக்கியம் உண்டாகட்டும் மானே. அப்ப என்ன சொல்லிட்டு கூட்டு வந்தே நீ? உள்ள பிடிச்சு போடுறேன் நாளு கோமட்லயே குத்துறேன் இரு. உன்னை நம்பி வந்தேன் பாரு, என் புத்தியதையும் செருப்பால் அடிக்கணும். கோபப்படாத, கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது. கொஞ்சம் அசல் இருந்தா என்னை பிடிச்சி ஜெயில போட்டுருப்பான்ல. உனக்கு ஒரு கும்பிடும், தசைக்கு ஒரு கும்பிடு. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல, என்னை விட்டுரு. ஏக்கா, என்னடா நேத்து ராத்திரி நான் ஒரு கனா கண்டேன். என்னது? 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு போட்டாங்க. நீ இந்த பொய் பித்தலாட்டம் பண்றல, உன் கைய கால கட்டி கால்ல லாட அடிச்சிட்டாங்க. அறிவு கட்டவனே. நாட்டுல எவ்வளவு இருக்குதா கனா கட்டுறதுக்கு? ஒரு லாட்டரி அடிச்சாப்ல, ஒரு புதையல் இருக்குதல் கட்சாப்ல, எவ்வளவு இருக்குதா? அதை விட்டுட்டு போலீஸ்காரன் புடிச்சு போட்டானா? பெரிய இளமா போச்சதுங்களோட. சரி மாயமா. ஐயம்மா வந்துட்டே நீ? உனக்கு எனக்கு ஆகாது நாய் போச்சுல. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தல, அதோட போற உனக்கு ஒரு கூப்பிடுப்ப. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் வர வேண்டாம், இது வேற விஷயம். ஐயா அது என்னது இது மாமா? சொல்லு மாமா. எங்குது? இங்க தாக்குது. சும்மா சதைக்காத. எங்க இது? டேய் உன் கண்ணுக்கு தெரியலடா, இது இங்க தாக்குது. என்ன மாயமா தரத சொல்ற? எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரு இருக்கா? நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும்? பக்கத்து ஒரு காலியா இருக்கு, போய் பேசு போ. என்ன மென்டல் மாதிரி தனியா பெனாத்தி நிக்கிற? என்ன சட்டாய்க்கிற? ஆவி இருக்குறாங்க, எவ்வளவு தொல்லை பண்ணுது. எங்க இருக்குது அந்த ஆவி? அங்க இருக்குது, நீ சொல்ல அது கேக்கும். चलो बेटे गेट आउट வெள்ளி போமா போய்க்கோ சேச்சி அச்சிப்ப எல்லா பாஷையும் தெத்திட்டு அந்த நாயை. சகா எங்க நடக்குது? லெஃப்ட்ல போய் ரைட்ல போனாக்குது. ஐயா ஏய் அம்மா மாரி அம்மா மாரி யாரோ வராங்க. பாத்தி வருது. அம்பா தூதானே அம்மா தாயே, இவன் எனக்கு ஒரே மகன். நீங்க பெரிய மனசு பண்ணி இவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும் தாயே. நாங்க தமிழ்காரவங்க. என் மகன் ரோஷிங்கிற ஒரு மலையாளத்து கிறிஸ்டின் பொண்ண காதலிச்சான். ஜாதி வேறையா இருக்கிறதுனால நாங்க 2 வீட்டுக்காரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அகிலாண்டேஸ்வரி एक तुझे के लिए मरो சரித்ரா அவளோட ராவுகை. அடே நீ மேல சொல்லு மகளே. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சு. செத்து போன அந்த பொண்ணு என் பையன் உடம்புல பூந்துக்கிட்டு அவனை பேயா ஆட்டி படைக்கிறான். காட்டேரி மாதிரி இருக்கா, கிட்ட போனா பிராண்டிடுவா. நான் கைட்டிட்டுமா? இருடா. என்ன மாமா? தாயே நீதான் அந்த பேயை எப்படியாவது ஓட்டணும். இங்க பார்வே பேயை ஓட்ட சொல்றாங்க. பேய்க்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்லுவே? பேயெல்லாம் எங்களுக்கு சொந்தம். நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி. அவ்வளவு நெருக்கம். காலையில நாங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்தா நாஸ்டா துணுவோம். பேய்க்கு பாயானோ ரொம்ப பிடிக்கும் இல்லையக்கா? இத பாரு மகளே, பேயை ஓட்டுறது நோகடிக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ பாட்டு கிளம்பிக்கிட்டே இரு. அப்படி சொல்லாதீங்க தாயே. இந்தாங்க பழையெல்லாம் அசல் தங்கம். கோல்டு பார்ட்டி கோல்டு வச்சிருக்கு. 1 வருஷத்து கலெக்ஷனு ஒரே அமுக்கு அமைக்கலாம். தைரியமா பேய ஓட்டு. சைக்கிளாடா சும்மா ஓட்டுறதுக்கு? பேய்டா பயமாக்குது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல ஓட்டு. அந்த தட்சணை மகளே இங்க திருட்டு பையன் ஜாஸ்தி, அதனால என்கிட்ட கொடுங்க. அதை விட நீ அதுல போடுறது மேல மகளே. உன் பேர் என்ன மகனே? அழகப்பேன். மாரியாத்தா, காளியாத்தா, முனீஸ்வரன், அகிலாண்டேஸ்வரி, முருகன், விநாயக பெருமான். நீ எந்த சாமியை வழிபடுற மகனே? முருகப்பெருமான். முருகானியே நிப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இங்கிட்டோர் ஆண்டியானா. அந்த மலையாளத்துக்கார பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது உடம்புல புகுந்து உன்னை தொலை பண்ணுதா மகனே? தைரியமா சொல்லு மகனே, இந்த ஆட்டா இருக்கிறே ஒன்னும் கவலைப்படாதே. அந்த ஆவியாகப்பட்டது உன்னை எப்படி தொலை பண்ணு? அதேடி பட்டி திடீர்னு தமிழ்ல இருந்து மலையாளம் ஆம்பளை உடம்புல இருந்து பொம்பளை வருது.
கோயாரே கண்ணு நினைக்கிற கோயாரே நான் ஒரு பெண்குட்டி நீ ஒரு பெண்குட்டி நான் எந்த செய்தோ எனக்கு ஒன்னும் அறியலோ நீ நான் ரொம்ப மோசமானபடி கீழ்படு எலும்ப கீழ்படுறி அடி பின்னிடுறேன் இத பாரு உனக்கு எனக்கு என்ன சண்டைக்குது நானும் என் சிஷ்யங்களும் ஏதோ பழிச்சுன்னு இருக்கிறோம் உங்க அம்மா வலையில கட்டி போட்ட அந்த ஆவேசத்துல இதெல்லாம் பண்ணிட்டோம் நீ இவ உடம்புல இருந்தாலும் சரி பக்கத்து இருக்கிற உடம்புல இருந்தாலும் சரி எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது என்ன ஊற்று தாயி மன்னிச்சிடு என்ன கொலை பண்ண போட்டு போயிட்டுங்களே மாயமா தாயி பார்த்தா என்ன காப்பாத்து ரோசி பாவ அவளை விட்டுட்டு அவளுக்கு ஆவினாவே என்னன்னு தெரியாது അതെ എനിക്ക് മനുഷ്യരുടെ മേൽ വിശ്വാസമില്ല നീ എന്റെ ജാതിയാണ് നീ പറഞ്ഞത് കൊണ്ട് ഞാൻ വിടുന്നു ഇനി மேலே வேறையா எங்க உங்க கூட ரெண்டு பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே அவனுங்களே அப்புறம் வந்து பாத்துக்கிறேன் ஏம்மா என்ன மாயமா நீ மனுஷங்கள தான் ஏமாத்துறன்னு நினைச்சேன் ஆவிகளே ஏமாத்துறியா அது ஒண்ணு இல்ல சூச்சி ஆம்பளைங்க எல்லாம் நிறைய வந்து போற இடம் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணவா அது மாத்திரம் இல்ல வயசாவாதான் வாக்குவல்து சரியா இருக்கும்னு இந்த முட்டா ஜனங்க நம்புறாங்க அதுக்கு தான் நம்ம கிராமர்லாம் குறைச்சிக்கின்னு கை வேஷம் போட்டு இருக்கிறோம் கிராமர் இல்ல கிளாமர் எல்லாம் ஒண்ணுதான் இப்ப என்னக்குதே நூலாட்டம் இழைச்சிட்டீங்க நான் இல்லைங்கிற கவலை அதான் நான் வந்துட்டேன்ல இனிமே நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கங்க ஐயோ எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பாக்குறேன் உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் வாங்க உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு வந்துடுறேன் சரிங்க என்னங்க என்ன தனியா விட்டு போறீங்களே எனக்கு பயமா இருக்கு நானும் வரேன் ஷப்பாடா வாவ் அப்படி போடு எப்படி பயந்து ஓடுற பாரு அது சரி என் நடிப்பு எப்படி அசத்திட்டல உனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமா குறி சொல்லி எவ்வளவு பேரை ஏமாத்திருப்பேன் இத பார் என் தொழில கேவலப்படுத்தினா அப்புறம் நான் போய்கிட்டே இருப்பேன் ஆமா விளையாட்டு கூட சொல்லக்கூடாது வச்ச ஜாமா வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல இந்த வீட்டுல ஐயாவும் போயிட்டாரு அம்மாவும் போயிடுச்சு நீ ஏன் பயந்து கத்துற ஏன் பயப்படுறேன்னா ஒரு பக்கம் ஆவி இன்னொரு பக்கம் பாவி நான் என்னடி பாவம் பண்ண ஐயோ இது எது இது நான் தான் சொல்லிருக்கல அதான் தங்கம் எப்படி ஆளு அது பேர் மாதிரியே மனசு தங்கம் தங்கம் ஏன் என்ன பார்த்து இப்படி பயப்படுற இங்க பாரு நான் தான் சுஜி என்ன பாரு நான் உயிரோட தான் இருக்கேன் நீ மலையில இருந்து கீழே விழுந்து செத்துட்டதா சொன்னாங்க ஆமா மலையில இருந்து விழுந்தது உண்மைதான் ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன காப்பாத்தி திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க நிஜமாவா ஆமா தங்கம் எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்த பாப்பா நீ போனதுல இருந்து இந்த வீடும் சரியில்லை சின்னையா கோணமும் சரியில்லை அது கிடக்குது என் கையால சோறு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு வா பாப்பா உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கிறேன் ஏன் தொட்டுக்க கருவாடு இல்ல கருவாடா கருவாடெல்லாம் சாப்பிடுவியா என்ன பயந்துட்டியா நீங்க இங்க நீ என் பொண்டாட்டி தானே பொண்டாட்டி ரூமுக்கு புருஷன் வராம யாரு வருவா சொன்னீங்க என்னது வெக்கம் ஆஹா இது என்னது பாசம் நான் இங்க இருக்கும்போது யார கண்ணு தேடுற வேற யாருன்னா பாக்குறாங்களான்னு ஓ மறுபடியும் வைக்கமா நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இந்த பெட்ரூம்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா ஓ ஞாபகம் இருக்கே கல்யாணம் புதுசுல நீங்க எவ்வளவு அழகா கொரட்டு விடுவீங்களே ஞாபகம் இருக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்லையா வேற ஒண்ணு ஞாபகம் இருக்கே ஒரு நாளைக்கு நீங்க தூக்கத்துல வளர்ந்தீங்களே ஞாபகம் இருக்கு எனக்கு என்னடி மெயின் மேட்டரை விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு ஐயோ நான் கிட்ட வந்தா நீ மூஞ்சி சொல்லிக்கிறான் நானு தூங்கிட்டு இருந்தேனா தூக்க கலக்கம் மூஞ்சி கட்டு வந்துடுறேன் உடனே வந்துடணும் டேய் எங்க இருக்க நீ எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற ஐயோ காசு காசப்பட்டு வந்தது உண்மைதான் அதுக்காக என் மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா இத்தனை நாள் கேள்வி வருஷம் போட்டு கட்டி காத்திருந்தேன் எல்லாம் அந்த மோசக்காரங்கிட்ட பஜார் அடு போலுக்குதே எம்மா டேய் எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற எங்க போயிட்ட நீ இதோ வந்துட்டேன் பாப்பா நான் எங்க வெளியில போறேன் இந்த
வீடே கெதின்னு தானே கிடக்குறேன். ஐ நான் கூப்பிட்டா வர மாட்டியா? அதான் வந்துட்டல்ல. ஐயோ சும்மா இருக்கிறே கொஞ்சம். இந்த பார், இனிமே நம்ம 2 பேருக்கு ஒத்து வராது. நான் போய்கிட்டே இருக்கேன். மாயமா இவ்வளவு நேரம் எங்க இருந்த நீ? புளியோதரை மீந்து போச்சுன்னு ஒரு புடி பிடிச்சு அது வயித்த கலக்கிடுச்சு பாப்பா. அத பாத்ரூம்லயே செட்டில் ஆயிட்டேன். ஐயோ வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? டா கேக்குறேன்ல, வாயை திறந்து சொல்றதுக்கு என்ன? என்ன பாப்பா இது? வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிற, அப்புறம் வாயை திறந்து பேசுகிற. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல நான் இருந்தேன் பைத்தியம் பிடிச்சிரும் பாப்பா. ஐயோ நீ இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். முதல்ல வெளிய போ. சரி நான் போறேன். ஐயோ என்ன சொல்ல? அப்ப இருக்கிறேன். ஐயோ ஐயோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பார், சிரிச்சின்னா அப்புறம் பல்லம் கயிடும். நான் கிளம்புறேன். நீ எங்கேயும் போக முடியாதுமா கண்ணு. வாசக்கதவு, காம்பவுண்ட் கதவு எல்லாத்தையும் அந்த ஃப்ராடு பூட்டிட்டான். அடி பாவி, நீ அப்ப என்ன சொன்ன, இப்ப என்ன சொல்ற? இதெல்லாம் நீ எனக்கு சொல்லவே இல்ல. நான் இங்க மாட்டேன் முழிக்கிறேன். ஐயே இரு, ஏன் டென்ஷன் ஆகுற? உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? தோணலையே. ஏமாத்துறதா உனக்கு கை வந்த கலையாச்சே. இந்த பார், என் தொழில கேவலமா பேசினா அப்புறம் நான் அடிச்சே சாவிச்சு வேண்டிய. ஐயா இது வேற. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்ப என்னிட்ட தானே பேசுன, சொல்லு. என்னங்க கூச்சமா இருக்கு, லைட் ஆஃப் பண்ணுங்க. திரும்பி பாத்தீங்க. ஏங்க இப்படி முரட்டு தரமா பழகினா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி சரி சரி, என்ன கை கருங்கல் மாதிரி இருக்கு? ஒரு வாரமா கிரைண்டர் வேலை செய்யல, நான் தான் மாவாட்டினேன். என்னது? கராத்தே கத்துக்கிறீங்க? எதுக்கு? ஒரு தற்காப்புக்காக தான். நான் இருக்கும்போது உனக்கு எதுக்குடி தற்காப்பு? நீங்க எங்க என் பக்கத்துல இருக்கீங்க? அந்த சொரணை கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ இல்லன்றதுனால தானே நான் அவ கூட சுத்துறேன். இனிமே அவ பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். கவலைப்படாத. அப்புறம் அந்த தங்கத்தை கூட நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கொஞ்சமாவது அறிவோட பேசிடி. அது கூட மனுஷன் பழகுவானா? சரி, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? எதுவா இருந்தா என்ன மாதிரி அழகா இருந்தா சரி. அந்த அழகான முகத்தை காட்டு. மாட்டிக்கிட்டேன். என்ன மாறிமா திட்டுப்புன்னு காசு கட்டிச்சா? கிடைச்சிச்சு தரவா? நீ என்ன கீச்சே உனக்கு நான் துட்டு தரதுக்கு? துட்டு வந்து இப்படி ஜகா வாங்குறிய? டேய் என்ன சத்தாச்சு நிக்கிற? ஏற்கனவே என் வயிறு பத்தி எரியுது. ஐயோ அந்த கொலையா கும்பல் வந்து நிக்குது. ஏதாவது போய் தயார் பண்ணுங்கடா. என்ன கால் சத்தம்? கைட்டிக்கலாம் வா. டேய் எட்டோடு கட்டடிப்பேன் மட்டும் வா. மரியாதை உஷாப்படுத்துங்க போங்க. என்னென்ன பண்ணலாம்? சிகா நாக்குற சிகா, ஏன் பயப்படுற? யாரா இங்க மாயமா? ஆத்தா ஆந்த ஜானத்துல இருக்காங்க. அவங்களை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்களே எழுந்துப்பாங்க. எப்பதான் எழுந்திருக்கிறான்னு பாப்போம். சீக்கிரமா எந்திரிக்கலன்னா எந்திரிக்க வைப்போம். சிகா வா. செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே. சொல்லுவே. நாங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணி பாடிய கார்ல வச்சு மலையில இருந்து கீழே தள்ளனதா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? அப்பு ஒரு நாளைக்கு ஆத்தா அப்பேன் பாட்டன் பாட்டி பேரன் மச்சனேன்னு ஏகப்பட்ட ஆவிகள் நம்ம உடம்புக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ள ஒரே டிராபிக் ஜாம். இதுல அந்த செத்து போன பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது நம்ம உடம்புள்ள வந்து பேசியிருக்கலாம். ஆத்தா நினப்புல வச்சுக்கிறதுக்கு நேரமே இல்ல. ஆத்தா பயங்கர பிஸி. ஆவி வந்து சொல்லுதா? ஆமா மகனே. எங்களை நம்ப சொல்றியா? ஆத்தா அவங்க உன்னை நம்பல. ஆமா மறுபடியும் அந்த ஆவியை கூப்பிடு, தெரிஞ்சுக்கிட்டோம். அது பேருமா மகனே? அவசியம். வருது கிட்ட வருது. அப்படியே வச்சுக்க. சுஜி சுஜி நண்பா பழகி புருஷனா நடிச்சன கொலை பண்ணிட்டேடா பாவி. எங்கடா அந்த சொர்ணா? உன் வெப்பாட்டி எனக்கு தோழியாடா. அட பாவி, உன் பொண்டாட்டியை நீயே கொன்னுட்டியா? டேய் நெட்டக்கக்கு சொட்ட தலையா, உங்களை எங்க அப்பா நம்பினதுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களாடா, bloody monkeys.
என்ன ஆச்சு? அந்த பொண்ணோட ஆவி வந்துச்சு. பாத்தியாப்பு, இப்பவாவது நம்புறியா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு? செத்து போனவங்களோட ஆவி வந்திருக்கிறதா நீ சொல்ற, ஆனா அவள மாதிரியே ஒருத்தி அங்க வந்திருக்கா. அவளை யார் அனுப்பிச்சிருப்பா? எதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க? நமக்கு இந்த ஆவிகளோட பேச தெரியும் அம்புட்டுதேன். அந்த பொண்ணை யார் அமைச்சிருக்காங்க, எதுக்கு அமைச்சிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் சிஏடிங்க வேலை. ஒருவேளை ஒன்ன மாதிரியே யாராவது காசுக்கு ஆசைப்பட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்பு? அப்ப வந்திருக்கிற அந்த பொண்ணை என்ன செய்யலாம்? நாம நினைச்சபடி செஞ்சிருவோம். அவளை தீர்த்து கட்டிடுவோம். கொலையா? இத பாரு, இந்த தம்பியே கொலை பண்றானா? இத பாரப்பு, கொலை பண்றது சாதாரண காரியம். ஒரு உசுரை காப்பாத்துறதே பெரிய விஷயம். அவசரப்பட்டு எசக்கு பிசக்கா நீ அவளை கொன்னுட்டீன்னு வச்சுக்க, அந்த ஆவியும் இந்த ஆவியும் சேர்ந்து டபுள் ஆட்டு கொடுத்து வெறும் தொல்லை ஆயிரும். தட்சணை எடுத்து வைங்க, ஆத்தா ஒரு வழி சொல்லுவாங்க. மகனே, இந்த தாயத்து ஒரு விசேஷமான தாயத்து. காலையில குளிச்சிட்டு சுத்தபத்தமா ஆளுக்கு ஒரு தாயத்தை எடுத்து வலது கையில இந்த இடத்துல கட்டிக்கணும். நான் என் சிச்சினை அமைச்சு வைக்கிறேன். அவன் அங்க வந்து பெரும் யாகத்தை நடத்தி அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுங்கிறத சொல்ல வச்சிருவான். இந்த தாயத்துடைய சக்தியாகப்பட்டது. அந்த பொண்ணு நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும். அகிலாண்டேஸ்வரி, மங்களம் உண்டாகட்டும் மகனே, செத்தாலும் ஜோக்கியம் உண்டாகட்டும். இந்த தாயத்தோட மகிமையை இப்ப பாருங்க. அது மட்டும் இல்ல, இங்க பண்டாரங்க, பூஜாரிங்க, நம்போதரிங்க, மந்திரவாதிங்க எல்லாரும் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏ ஆரிக்க சிந்திர பக்கம் முக்கு சிக்கில்லோ. இங்க வந்திருக்கிறது யாரு? இந்த ஆகாச உன்னை இங்க ஆரம் சொல்லு. சொல்லு, சொல்லு. சொல்றேன்டா, சொல்றேன். என்னை அமைச்சது வேற யாரும் இல்ல, இவங்கள ஒருத்தன் தான். ஆத்தாவே சொல்லிடுச்சு. போங்க, உங்கள யாரும் கண்டுபிடிங்க. போங்க ஆத்தா.